இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற பணத்தை திருடுவான், நகையை திருடுவான். நம்ம உடல்ல இருக்கிற உறுப்பை திருடுற ஒரே கட்சி திமுக கட்சி தான். உடல்ல இருக்கிற உறுப்பை திருடுறாங்க. நேற்றைக்கு முன்தினம் நிதியமைச்சர் சொன்னார், வறுமையை ஒழிக்கப்பட்டு விட்டது என்றார். எங்க வறுமையை ஒழிச்சீங்க? வறுமையின் காரணமாக குடும்பம் நடத்த முடியாத இந்த ஆட்சியிலே தன் உடலில் இருக்கின்ற உறுப்பை விற்கக்கூடிய அவல ஆட்சி திமுக ஆட்சி. அது யாரு கண்டுபிடிச்சது? திமுக அரசாங்கமே கண்டுபிடிச்சது. யாருடைய மருத்துவமனை? எம்எல்ஏ நடத்துகின்ற அந்த மருத்துவமனையில் அங்க இருக்கின்ற நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு தொழிலாளியுடைய கிட்னியை முறைகேடாக எடுத்து வேறொருக்கு பொருத்துவதற்கு அங்கே அந்த ஏழை வறுமை கோட்டில் இருந்த அவருக்கு பணத்தாசை காட்டி இன்றைக்கு அந்த முறைகேடாக அதை கிட்னி எடுத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவைங்களா? எவ்வளவு கொடுமையானது! வறுமையை ஒழிச்சிட்டாங்களா? வறுமை இருக்கிற காரணத்தால தான் அவருடைய கிட்னியை இன்றைக்கு விற்கக்கூடிய சூழ்நிலை வந்துட்டது. அது மட்டும் இல்ல, வந்திருக்கிற நபர்கள், நம்முடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள், உங்களுடைய நண்பர்கள் யாராவது திமுக மருத்துவமனையில் போய் அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தா உடல் இருக்கிற உறுப்பெல்லாம் சரியா இருக்குதான்னு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துங்க. ஏன்னா வெளியில் இருந்தா தெரியும், கை கால் எல்லாம் தெரியும், உள்ள இருக்கிற உறுப்பு என்னன்னு தெரியாது. அதையும் திருடி இருப்பாங்க இவர்கள். அதனால் நம்ம எச்சரிக்கையா இருக்க வேணும். நீ எந்த காலத்திலையுமே திமுக கட்சிக்காரன் நடத்துற மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. போனீங்க உள்ள இருக்கிற உறுப்பு காணாம போயிடும். அதே போல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. வீட்டு வரி 100% உயர்வு, கடவரி 150% உயர்வு, மின் கட்டணம் 67% உயர்ந்து விட்டது. இன்றைக்கு வீட்டு வரி ஒவ்வொரு ஆண்டும் 6% உயர்த்தப்படும். கடைக்கு ஒவ்வொரு வருடம் 6% உயர்வு. கரண்ட் பில், மின் கட்டணம் ஒவ்வொரு ஆண்டும் 5% உயர்வு. ஆக இன்றைக்கு மக்களை வாட்டி வதைக்கின்ற வரி போட்ட அரசாங்கம் மீண்டும் வர வேண்டுமா? அதோட இன்றைக்கு மாநகராட்சி, இந்த பகுதி மாநகராட்சி, இந்த மாநகராட்சியில் கட்டணம் நீங்க பாத்தீங்கன்னா வரியில் அதிமுக ஆட்சியில் 1000 சதுரடி கட்டினா 37,800 ரூபா கட்டட கட்டணம் பிளான் அப்ரூவ் கட்டினா போதும். திமுக ஆட்சியில் நீங்க பாத்தீங்கன்னா 1,08,000 ரூபாய் கட்ட வேண்டும். 1000 சதுரடிக்கு வீடு கட்டுவதற்கு, கடை கட்டுவதற்கு இன்றைக்கு மாநகராட்சியிலிருந்து அனுமதி பெற வேண்டும் என்றால் 108 கிட்டத்தட்ட 1,08,000 ரூபாய் கட்டணமா செலுத்த வேணும். இவ்வளவு வரி உயர்த்தி விட்டார்கள் இந்த ஆட்சியிலே. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு சிந்திச்சு பார்க்க வேண்டும். இன்றைக்கு அரிசி விலை, நீங்க எல்லாம் நகர்ப்புற மக்கள், இந்த நகர்ப்புற மக்கள் எல்லாமே விலைக்கு வாங்கி தான் உணவுப் பொருட்களை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை. அதிமுக ஆட்சியில் 1 கிலோ அரிசி விலை 40 ரூபா. திமுக ஆட்சியில் 1 கிலோ அரிசி 75 ரூபா, 35 ரூபா 1 கிலோவுக்கு ஏறி போச்சு. இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஒரு வீட்டுக்கு 20 கிலோ வாங்கன்னு சொன்னா 700 ரூபா மாசத்துக்கு நம்ம செலவழிக்க வேணும். பொன்னி புழுங்கல் அரிசி அதிமுக ஆட்சியில் 42, திமுக ஆட்சியில் 75. இட்லி புழுங்க அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 30 ரூபா, திமுக ஆட்சியில் 55 ரூபா 1 கிலோ. கடல் எண்ணெய் எல்லா வீட்லையுமே நம்ம எண்ணெய் பயன்படுத்துகிறோம். இன்றைக்கு பெரும்பாலும் கடல் எண்ணெய் தான் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம். 1 கிலோ 130 ரூபா அதிமுக ஆட்சியில். இன்றைய தினம் திமுக ஆட்சியில் 200 ரூபாய்க்கு விற்குது. 1 கிலோ 70 ரூபா நாம் அதிகமாக கொடுத்து விலைக்கு வாங்க வேண்டியிருக்குது. நல்லெண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 250 ரூபா, திமுக ஆட்சியில் 500 ரூபா, 100 மடங்கு ஏறி போச்சு. அதோட தூரம் பருப்பு 1 கிலோ 74 ரூபா, இன்னைக்கு திமுக ஆட்சியில் 120 ரூபா. உளுத்த பருப்பு 1 கிலோ 79 ரூபா அதிமுக ஆட்சியில், இன்னைக்கு 120 ரூபா. இப்படி உணவு பொருட்கள் விலை தாறுமாறா ஏறி போச்சு.
இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் முன்வரல. ஏழைகளை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது. இந்த விலையை கட்டுப்படுத்த, விலையை குறைப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. இதே அண்ணா திமுக ஆட்சி, நான் முதலமைச்சர் இருந்தோம், அம்மாவுடைய அரசு இப்படி உணவுப் பொருட்கள் விலை ஏறிக்கிட்ட பொழுது இந்த விலையை கட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்பாட்டு நிதி என்று, விலை கட்டுப்பாட்டு நிதி என்று 100 கோடி ஒதுக்கி வச்சிருந்தோம். அப்போ எந்த இடத்துல இன்னைக்கு பருப்பு விலை ஏறி போச்சா? எங்க எந்த மாநிலத்தில் பருப்பு விலை குறைவா இருக்குதோ அங்க கொள்முதல் செஞ்சு கூட்டுத்துறை மூலமாக விற்பனை செஞ்சு விலை ஏற்றத்தை தடுத்தோம். புலி இன்னைக்கு நம்முடைய மாநிலத்தில் விலை ஏறுனா எந்த மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் விலை குறைவாக இருக்கிறது அங்கே கொள்முதல் செஞ்சுட்டு வந்து இங்கே சென்னையிலே கூட்டுறவு மூலமாக விற்பனை செஞ்சு அந்த விலையை குறைப்போம். ஆக ஏழைகள் பாதிக்கப்படக்கூடாது, பொதுமக்கள் பாதிக்கக்கூடாது. உணவுப் பொருள் விலை ஏற்றத்தை அவ்வப்போது தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அப்படி எந்த திட்டத்தையாவது இந்த அரசாங்கம் செயல்படுத்தியதா? எதுவுமே இல்லை. தினந்தோறும் அழகா ட்ரெஸ் பண்ணிக்குவார், அப்படியே ஒரு பேரை வைப்பார், பத்திரிகையில் அழகா விளம்பரம் வரும், போட்டோ ஷூட், அப்படியே வந்து நிற்பார், ஒரு பேட்டி கொடுப்பார், அதற்கு பத்திரிகை ஊடகங்கள் அப்படியே விளம்பரம் கொடுப்பாங்க. அதோட அன்றைய தினம் முடிஞ்சு போச்சு. அதை ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு திட்டத்துக்கு பேர் வைப்பார், அதுக்கு ஒரு குழு போடுவார், அதோட முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் குழு போடுகிற ஒரே அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம். இந்தியாவில் வேற அரசாங்கம் எங்கேயுமே இப்படி குழு போட்டதா வரலாறு கிடையாது. ஏதோ குழு 1-2 போடுவாங்க. ஆனால் திமுகவில் எல்லா திட்டத்துக்கும் குழு போட்டு ஒரு தலைவரை போட்டு அதோட அதை முடிச்சிருவாங்க. குழு அரசாங்கம் திமுக அரசாங்கம், குழு அரசாங்கம். இப்படிப்பட்ட அரசாங்கம் மீண்டும் வர வேண்டுமா?